ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 18th ஜூன் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங். மார்க்கெட் நேற்று என்ன ப்ரைஸில் முடிஞ்சிச்சோ அதே ப்ரைஸில் தான் முடிஞ்சிருந்துச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் சின்ன ஒரு ஹை கொடுத்துட்டு அகெயின் ஒரு லோ கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்ப ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே போகும். அதாவது 24,884 என்ற ரெசிஸ்டண்ட்டுக்கு லோ கொடுத்துட்டு மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு. ஒரு ஹை கொடுத்துட்டு அகெயின் ஒரு லோ நம்ம சப்போர்ட்டாக கொடுத்துருந்த லெவலை ரீச் பண்ணிட்டு நம்ம சப்போர்ட்டாக கொடுத்துருந்த லெவலை ரீச் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட் ரெசிஸ்டண்டாக கொடுத்து 24,184 சாரி 24,170 லெவலுக்கு போய் ரீச் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு இதுதான் முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா மார்க்கெட் காலையில் மார்க்கெட் ஒரு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் காலில் கிடைச்சது. அந்த காலில் எடுத்து நமக்கு ஒரு 1000 rupees ப்ராஃபிட் வந்துச்சு. பட் கட் பண்ணலை. மார்க்கெட் மேலே போகும், ஹையை பிரேக் பண்ணலாம்னு தெரியும். இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. ஒரு லாட்டுக்கு ஒரு 300 ப்ராஃபிட்டை அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிட்டு புட்டில் எடுத்து ஒரு 800 ப்ராஃபிட் புக் பண்ணேன். லோ பிரேக் பண்ணாது அந்த சப்போர்ட் வரை எடுத்துட்டு அதில் ஒரு 800 ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு 2 ட்ரேட் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடு எடுக்கலை. ஸோ நாளைக்கு மார்க்கெட் அதாவது ஃப்ரைடே 19th ஜூன் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல இருந்து மார்க்கெட் சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் அகெயின் மேலே போகலாம். மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகலாம். மார்க்கெட் ஸ்டில் இங்கிருந்து மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகலாம். அது அப் டு 24,295 லெவலில் போய் ரீச் ஆகலாம். அங்கே தான் ஒரு ரெசிஸ்டன்ட். அந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆகலாம். அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு 24,380 அந்த லெவலில் போய் கிராஸ் பண்ணலாம். மார்க்கெட் இல்லை இன்கேஸ் மார்க்கெட் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் எங்கே போகலான்னா இங்கிருந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக 24,094 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 24,034 லெவல் ரீச் ஆகும். மார்க்கெட் ஒன்ஸ் அதையும் பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் 24,839 லெவல் ரீச் ஆகும். ஸோ இப்போ மார்க்கெட்ஸில் நம்ம நேற்று சொல்லுங்கிறது மாதிரி தான் மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, எல்லாருமே ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸை பற்றி தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே போகுதுன்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்க ப்ரீமியம் எவ்வளோ போகுன்னே தெரியாமல் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களோட கேபிட்டலை லாஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேணும் இல்லை ஃபீச்சர் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் வேணும்னா நம்மளோட நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.